ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி சிக்கன் கிரேவி. இதை செய்ய ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினப்புறம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 3 பச்சை மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த டார்க்காக இருக்க பச்சை மிளகாய் வந்து காரம் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதை வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரலையும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ கொத்தமல்லி வந்து 1 கட்டளவு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணப்புறம். இதில் 3 மிளகாயை சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு. நெக்ஸ்ட் இப்போ இதில் வெங்காயம் வதங்கினப்புறம் தக்காளி 2 வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 3/4 கிலோ அளவு சிக்கனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தப்புறம் நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். அந்த பிங்க் கலரில் இருக்க நிறம் மாதிரி நல்லா ஒயிட்டாகிடும் வதங்கும் போது. இப்போ சிக்கன் வதங்கி நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கல. இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதேமாதிரி தனியாத்தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம மல்லித்தலையை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் 2 கரண்டி அளவு கட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகி வரும். நீங்கள் தக்காளிக்கு பதில் தயிர் கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் இன்னும் ஒரு 2 கரண்டி கூட சேர்த்துக்கலாம், அந்த மாதிரியும் செய்யலாம் புளிப்புக்காக. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இது வறுத்தரைச்சி ஜீரகத்தூள், அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம இதை ப்ரெஷர் போட்டு 2 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தகதகன்னு கொதிக்கும் போது நம்ம விசில் போடணும். 2 விசில் வச்சு கரெக்டாக எடுத்துடணும். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதித்து நமக்கு அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வருது. நம்ம அதிகமாக ஆயிலும் விடலை. இப்போ 2 நிமிஷம் வந்து இதை கொதிக்க வச்சுக்கணும் ஓப்பன் பண்ணப்புறம். அப்போ கிரேவி இன்னும் கூட திக்காகும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஃபைனலாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.